வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. முருகனடியார்கள் சேனலில் கந்த புராணம் முதலில் புலவர் கீரன் அவர்கள் சொற்பொழிவுடன் ஆரம்பிக்கப்பட்டு பின்பு ரேவதி சங்கரன் குரலில் ஸ்ரீ கச்சியப்பாச்சாரியார் சிவாச்சாரியார் அருளியுள்ள கந்த புராணத்தை அளித்துள்ளேன். அது இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இப்பொழுது திரு ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி அண்ணா அவர்களின் குரலில் கந்த புராணம் சொற்பொழிவை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன். வணக்கம். முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வெற்றிவேல் முருகன் கரோகரா, வள்ளிமலான கரோகரா. சத்குரு மகாராஜ் கி நம. பார்வதி பதயே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் பசிவர்ணம் பதர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. உமாகோமளஹஸ்தாப்த சம்பாவித லலாட்டகம் ஹிரண்யகுண்டலம் வந்தே குமாரம் கனகப்பிரபம். ஷடானனம் குங்குமரக்தவர்ணம் நாமதிம் திவ்யமயூரவாகனம் ருத்ரஸ்ய சூனும் சுரசைன்யநாயகம் குகம் சதாகம் சரணம் பிரபத்யே. மயூராதிரூடம் மகாவாக்கியகூடம் மனோகாரிதேகம் மகச்சித்தகேகம் மகீதேவதேவம் மகாதேவ பாலம் பஜே லோகபாலம். மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி. காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி. அன்னான் சேவலும் மயிலும் போற்றி. திருக்கைவேல் போற்றி போற்றி. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஏறுமயிலேறி விளையாடும் முகம் ஒன்றே ஈசருடன் ஞான மொழி பேசும் முகமொன்றே கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றேயே மாறுபடு சூரரை வதைத்த முகமொன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானேயே. ஆரிரும் தடம் தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறு செகி தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏரிய மையை வாழ்க யானிதன் அணங்கு வாழ்க மாரிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். நம. பார்வதி பதையே. தெய்வம் என்கின்றது யாருக்குமே பிரத்யட்சமாயில்ல, மறைமுகமாதான் இருக்கு. தெய்வம் ஒண்ணு இருக்கு அப்படிங்கறத மட்டிலும் நாம் உணர்றோம், நம்முடைய மனதினால உணர்றோம். அதற்கு நம்முடைய வெற்றியும் காரணமா இருக்கலாம், ஏமாற்றமும் காரணமா இருக்கலாம். நாம் ஒண்ணு நினைக்க
நாம் ஏமாந்துடுவோம் இந்த சமயத்துல அப்படின்னு நினைக்கும் பொழுது வெற்றி அடைஞ்சுட்டோம்னா தெய்வாதீனம்னு சொல்றோம். வெற்றி அடைவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுது ஏமாந்துட்டாலும் தெய்வாதீனம் என்று சொல்லுகிறோம். அம்மட்டிலிருந்தான் தெய்வத்தை நாம் உணர முடியறது. நமக்கு பல லாப நஷ்டங்கள், சுகதுக்கங்கள் இதெல்லாம் இயற்கைதானே. அந்த சந்தர்ப்பத்திலே தெய்வத்தினிடத்துலதான் நாம் வழிபாடுகள் நடத்திக்கிறோம். ஆனால் இவ்வளவு பெரிய மாபெரும் உலக படைப்பவன், இதை ஆளுகின்றவன், இதை கடைசியில தன்னிடத்திலே ஒடுக்கிக் கொள்கிறவன் ஒரு ஈஸ்வரன் உண்டு அப்படிங்கிறவதான் உலகத்துல உள்ள எல்லா ஆஸ்திகர்களும் நினைக்கிறான். இந்தியர்கள் மட்டும் இல்ல, கடவுள் நம்பிக்கைங்கிறது உலகம் பூரா இருக்கு. உலகம் பூரா உள்ள கடவுள், அந்த கடவுளை நம்புறது அப்படிங்கிற ஒரு சபாவம் உலகம் பூரா இருக்கு. அதுக்கு அடிப்படை வேதம்தான் சொல்ல முடியாது, ஆனால் அனுமானம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு பில்டிங் கட்டணும் அப்படின்னு சொன்னால் இந்த பில்டிங் கட்டிருக்கிறவன் ஒருத்தன் உண்டு அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறோமோ அதுபோல உலகத்தை படைத்தவன் ஈஸ்வரன் உண்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கு அனுமானம்னு பெயர். ஒரு குழந்தைய பார்த்தா இந்த குழந்தைக்கு பெற்றோர்கள் உண்டுன்னு தெரிஞ்சுக்கிறது போல, ஒரு பழத்தை பார்த்தா இது பழுத்த மரம் உண்டுன்னு தெரிஞ்சுக்கிறது போல, உலகத்தை பார்த்தா இதை படைச்ச ஈஸ்வரன் உண்டு அப்படிங்கிறது வேதம் தெரியாதவர்களுக்கு கூட தெரியறது. அதனால்தான் உலகம் பூரா கடவுளை பற்றியதான ஒரு சிந்தனை இருந்து கொண்டே இருக்கு. ஆனால் அது அனுமானத்தால கடவுளை தெரிஞ்சுக்கிறதோ பிரத்யட்சமாவோ தெரிஞ்சு கொள்ள முடியாது. அனுமானத்தால தெரிஞ்சு கொள்றதோ போராது. ஏன் அப்படின்னா கடவுள் அனுமானம்ங்கிறது நம்முடைய மனதை, நம்முடைய புத்திய பிரமாணமாக கொண்டதுதானே. நம்முடைய புத்தி லிமிட்டானதுதான் நமக்கே தெரியுமே. நம்முடைய புத்தி அகண்டமானது இல்லை. ஒவ்வொரு மனிதனையும் எடுத்துட்டாலும் அவனவிட புத்திசாலி அவனவிட புத்திசாலிங்கிறது உலகத்துல இருந்துட்டே இருக்கு. அப்போ இவன் தன்னுடைய புத்திசாலித்தனத்தாலே ஈஸ்வரன் ஒருத்தன் உண்டு அப்படிங்கிறத இவன் நியமிச்சான். ஆனால் சொன்னான். ஆனால் அவனை விட ஒரு புத்திசாலி வரும்பொழுது ஈஸ்வரன் இல்லைங்கிறதே சில அனுமானங்களாலே ஸ்தாபிச்சு விடுவான். அப்போ இவன் பதில் சொல்ல முடியாத போயிடுவான். அப்போ ஈஸ்வரன் உண்டா இல்லையா அப்படிங்கிற இந்த தர்க்கத்தினால ஈஸ்வரனை ஸ்தாபிக்க முடியாது. அதனாலே நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்றது நைஷா தர்க்கேண மதிராபனீயா, அந்த புத்தியே நீ தர்க்கத்தால அறிய முடியாது. அதனாலே வாதோ நாவலம்பியா தர்க்கோ அப்பிரதிஷ்டானாது, தர்க்கத்துல நிலை இருக்காது. தர்க்கத்துல சத்தியம்தான் ஜெயிக்கும்னு சொல்ல முடியாது. கோர்ட்லயே சொல்றேன், வாய்மை வெல்லுன்னு போட்டிருக்காளே தவிர வாய்மை வெல்லுங்கிறது அவ்வளவு நிச்சயமா இருந்தா அப்புறம் அசட்டு வக்கீல வச்சுட்டு கூட நிம்மதியா இருக்கலாம். ஏன்னா வாய்மைதானே வெல்லும். அப்போ நல்ல திறமை பேச்சாளியான வக்கீல தேடுறதுக்கு காரணமே நம்முடைய சீட்டு செல்லணுமேங்கிற கவலையானதான். சத்தியமேவ ஜெயத்தேன்னா அவர் அசட்டு வக்கீல வச்சுட்டு கூட அவன் எத்தையாவது பேசட்டும், சத்தியம்தான் ஜெயிக்கும் இருக்கலாம் இல்லையா. மீண்டும் பகுதி 2 உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வணக்கம். வெற்றிவேல் முழுக்க அரோகரா, வள்ளிமலர் கரோகரா, வெற்றிவேல் முழுக்க அரோகரா.